ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு அமெரிக்காவின் 45வது அதிபராக பொறுப்பேற்கப் போகின்ற டொனால்ட் ட்ரம்ப் பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகமே நம்பியது ஹிலாரி கிளின்டன் தான் வெற்றி பெறப் போகிறார் என்று. நினைத்தவர்களை எல்லாம் கடைசி முடிவில் வந்து வெற்றி பெற்றார் டொனால்ட் ட்ரம்ப். டிவி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், ரியல் எஸ்டேட் செய்பவர், தொழிலதிபர் என பன்முகம் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய சில உண்மைகள். டொனால்ட் ட்ரம்பின் பெற்றோர் இவருக்கு ஒழுக்க பண்புகள் தேவை என்பதால் இவரை 13ஆம் வயதில் மிலிட்டரி பள்ளியில் சேர்த்தனர். த அப்ரண்டிஸ் என்ற நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடுக்கு $3,75,000 அமெரிக்க டாலர்களை சம்பாதித்து ஜாக்பாட் அடித்தவர். இவருடைய சகோதரர் குடிப்பழக்கத்தினால் கடந்த 1982ஆம் ஆண்டு இறந்ததிலிருந்து இவர் குடிப்பதில்லை. இவருடைய சொந்த பேரிலேயே டொனால்ட் ட்ரம்ப் என ஒரு போட் விளையாட்டை உருவாக்கினார். இந்த போட் விளையாட்டு 1989இல் நிறுத்தப்பட்டது. இவ்விளையாட்டை த அப்ரண்டிஸ் புகழுக்கு பிறகு மறுபடியும் துவக்கினார். த டார்க் நைட் ரைசஸ் என்ற படத்தில் வேனே என்டர்பிரைசஸாக ட்ரம்ப் டவர் எனும் டொனால்ட் ட்ரம்பின் வீடு பயன்படுத்தப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் துறையில் இல்லாவிடிலும் பணக்காரராகத்தான் இருந்திருப்பார். ஏனென்றால் ட்ரம்பின் தந்தை அவருக்கு தேவைக்கு அதிகமான அளவு சொத்து வைத்திருந்தார். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.